நான் பண்ண ஒரு சின்ன தப்பால பிச்சைக்காரனுக்கு அடிச்ச ஜாக்பாட். தேவையில்லாத பொருளை வச்சுக்கிட்டு வீட்ல இடமே இல்ல. அம்மா ஒரு நிமிஷம், குப்பையா அதுல போடாதீங்க, என் பையத்தர அதுல போட்டுருங்க. சீக்கிரம் பா, புள்ளைய வேற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ரொம்ப நாளா யாராச்சும் செருப்பு குப்பையில போட்டு போக மாட்டாங்களான்னு பார்த்தோம். இன்னைக்கு ஷூவே போட்டாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம கால்ல எதுவுமே குத்தாது. ஷூ நல்லாவே இருக்கு. கடவுளே ரொம்ப நன்றி. சீக்கிரம் போடுவோம், கால் வேற ரொம்ப சுடுது. இதுல என்னமோ இருக்கு போல, காலே உள்ள போக மாட்டுது. இது உள்ளேயும் குப்பை தான் இருக்க போது. ஷூ எனக்கு நல்லா பொருத்தமாவே இருக்கு. அடக்கடவுளே, இவ்ளோ காசா? இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் எனக்கு நடக்காது. இதெல்லாம் ஒரிஜினல் காசா என்னன்னு தெரியல. நமக்கு சொந்தம் இல்லாத பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படவே கூடாது. காசை தெரியாம போட்டிருப்பாங்க, கண்டிப்பா தேடி வருவாங்க. நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி பாப்போம். ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் எதுக்கு ஷூல போய் காசு மறைச்சு வச்சாருன்னு தெரியல. நல்ல வேளை ஷூ இங்கதான் இருக்குது. ஒரு நிமிஷம் அந்த ஷூவை என் கையில எடுத்து கொடுப்பா. கொஞ்ச நேரத்துல என் மூச்சே நின்னு போச்சு. ஐயோ, இதுல காசு இல்லையே. இதுலதான் வச்சேன்னு சொன்னாரு, எங்க போச்சுன்னு தெரியலையே. காசு இல்லாம வீட்டுக்கு போனா என்ன சும்மா விட மாட்டாரு. இந்த ஷூல காசு இருந்துச்சு, நீயாச்சும் பாத்தியாவா? இருங்க, அந்த காசை நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. உண்மையாவா சொல்றேன்? கொஞ்ச நேரத்துல எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா. காசு புடிங்க, சரியா இருக்குதான்னு எண்ணி பாருங்க. ரொம்ப நன்றிப்பா, இந்த காசை வாங்கிக்க. எனக்கு காசுலாம் வேணாம் மேடம், அந்த செருப்பு மட்டும் கொடுத்துட்டு போங்க, அதே போதும். இந்தாப்பா, நீ இவ்ளோ நேர்மையா இருக்க. ஆனா உன்னை சப்போர்ட் பண்ணி யாருமே வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு.